ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கடாயிலேயே ரொம்ப சிம்பிளான முறையில், அதே சமயம் ரொம்பவே பர்ஃபெக்டான சுவையில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபந்தான். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். பொரிஞ்சதும் இது கூட 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி லைட்டாக செவக்கிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் செவக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா, அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி, 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டாலே போதும். மல்லியும் புதினாவும் சட்டுன்னு சுருண்டு வந்துடும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1 கேரட்டை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 பீன்ஸ் பொடியை நறுக்கினது, 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். மெஷரிங்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாமே நான் 1/2 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கி காய் நல்லா சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கியிருக்கிறோம். காய் நமக்கு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் எடுத்து அந்த ஜூஸை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வைங்க. தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. அரிசி மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஒரு தடவை பொறுமையாக கலந்து கொடுங்க. ரொம்ப வேகமாக கலந்திங்கன்னா அரிசி உடைஞ்சிரும். பாருங்கள், சாதம் நமக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியும் கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி லெவல் பண்ணி விடுங்க. லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறமா வாழை இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே வாழையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த வாழை வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இலை இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் வெறும் மூடியை மட்டும் வச்சு மூடிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்த்துருவோம். பாருங்கள், சாதம் நமக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போதே நல்லா தெரியுது. இப்போ இதை உடனே நம்ம பரிமாற வேண்டாம். இதை மூடி போட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுவோம். நல்லா ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் நமக்கு அந்த சூட்லையே நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை கரண்டி வச்சு கலந்து கொடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் கலக்கும்போது சாதம் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். உடனே கலந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடியாகி வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.